அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாள் எல்லாருக்குமே ஒரு சராசரி நாளா தான் இருக்கும். எல்லா ராசிக்கும் ஓரளவுக்கு நல்லாவே போகும். எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. ஏன்னா இன்னையோட கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து ரிஷப ராசியிலயும், சந்திரன் வந்து மிதுன ராசியிலயும், செவ்வாய் வந்து கடக ராசியிலயும், புதன் வந்து ரிஷப ராசியிலயும், சுக்கிரன் வந்து மீனத்திலயும், குரு வந்து மிதனத்திலயும், சனி பகவான் மீனத்திலையும், ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலேயே இருக்காங்க. இது கிரக நிலைகள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு லைவ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வச்சுக்கோங்க. லைவை மிஸ் பண்ணாம இன்னைக்கு நீங்க வரதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நல்லது. பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 29/5/2025 விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா திருதியை திதி இரவு 11:18 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் இரவு 10:38 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா மரண யோகம் 10:38 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு அமிர்த யோகமா இருக்கு. புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. யோகம் சரியில்லை. நாளை பொறுத்த அளவுக்கு சராசரியா கொண்டு போங்க. பெரிய விஷயங்கள் எதுவும் செய்யாம, புதிய விஷயங்கள் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது. சூரிய உதயம் காலையில 5:41க்கும், சூரியன் மறைவு மாலை 6:31க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில 10:15 முதல் 11:15 வரை இருக்கு. மாலை 5:15 முதல் 6:15 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை இருக்கு. மாலை 6:15 முதல் 7:15 வரை இருக்கு. ராகு காலம் இன்னைக்கு வியாழக்கிழமை 1:42லேருந்து 3:18 மதியம் வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலை 5:41லேருந்து 7:17 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 8:54 முதல் 10:30 வரை இருக்கு. இது கிரகநிலைகள். அதுக்கப்புறம் பஞ்சாங்கம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் வீடியோஸ்க்கு வரவங்க ரெகுலராக வரதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட சுயஜாதகம் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் சிம்ஸ் உள்ளுணர்வு ஜோதிடம்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கு, பேஜ் ஆரம்பிச்சிருக்கு. அதை சர்ச் பண்ணி அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஆதாயம், ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு புகழ், கடக ராசிக்கு இன்பம், சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு அன்பு, துலாம் ராசிக்கு கருணை, விருச்சிக ராசிக்கு லாபம், தனுசு ராசிக்கு ஜெயம், மகர ராசிக்கு மறதி, கும்ப ராசிக்கு இழப்பு, மீன ராசிக்கு அன்பு. நாள் சராசரி நாள். இப்போ மேஷ ராசி போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பாக துணிச்சலோட நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா விஷயத்துலையும் வெற்றி கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு உங்ககிட்ட கடின உழைப்பும் கடின முயற்சியும் இருக்குது. தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறையவே இருக்கும். பசங்களால் குடும்பத்தில் பெருமை சேரக்கூடிய நாளாக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. சாதகமான பலன்கள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள் சில தாமதங்கள் இருக்கும். இருந்தாலும் பதட்டத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தான் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முக்கியமான பணிகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முதல்ல முடிச்சிடுறது நல்லது. தாமதங்கள்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தெளிவான நாளாக தான் இருக்குது. உங்களோட கொஞ்சம் முயற்சிகள் கொஞ்சம் தேவைப்படுமே தவிர உங்களோட திறமைகளை பயன்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன வேணால் செய்யலாம். ஜாலியாகவே இருக்குது. உங்களோட இனிமையான பேசுகிற நிலைமை பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்யோன்யத்தையும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டு போங்க. வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. விசேஷங்களில் விருந்துகளில் கலந்துக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. செலவுகளும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் குடும்பத்துக்கான செலவுகள் என்னும் போது அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சில தேவையில்லாத செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். அதை கவனித்து அதை குறைச்சிங்கனாலே போதும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்போடு இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. என்ன ஒரு சின்ன பிரச்சனை நேரத்துக்கு தூங்குனீங்கன்னா ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும்.
அடுத்த ராசி ரிஷப ராசிக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் வீடியோஸ் பார்க்கறதுக்காக. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வியாபாரத்தில் மனக்கசப்புகள் பார்ட்னர்களோட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலையும் சில பணப்பிரச்சனைகளால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வேலையில் பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்கள பகிர்ந்துக்கிட்டு அவங்களையும் அனுசரித்து போனீங்கன்னா நாள் நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு உறவினர்கள் கொஞ்சம் அனுகூலமா இருப்பாங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அமைதியா கொண்டு போக வேண்டியது அவசியம். சில அசௌகரியங்கள சந்திக்கிற மாரி தான் இருக்கும். உங்கள நீங்களே திருப்திப்படுத்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் சோர்ந்து போகாதீங்க. எதையோ பறிகொடுத்தா மாதிரி எல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. நாளை கேஷுவலா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வேலைகள செய்ற மாரி தான் இருக்கு. சில ரகசியங்கள் இருக்கிற மாரி தான் இருக்கு. நீங்க பணியாற்ற முறை கொஞ்சம் பாராட்ட பெறலனாலும், நல்ல ஒரு திறமைய வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. கரெக்ட்டா ஆனா வேலைகள்ல பதட்டம் இல்லாம, தவறுகள் இல்லாம திட்டமிட்டு செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இருப்பது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள ஏற்படுத்தத்தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு நாள் மகிழ்ச்சியா போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அமைதியா நாள கொண்டு போக முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா, சேமிக்கிற பழக்கம் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா, செலவுகள் அதுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்துக்கான செலவுகள்ங்கிறனால, அது கட்டாயமான செலவுகளா தான் இருக்கு. கொஞ்சம் கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பதட்டமும், பயமும் இருக்கு. அது ஆரோக்கியத்த பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி மிதுன ராசிக்காரங்க போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அ ஒரு அ ஈக்குவலான நாள், சமநிலையான நாளான்னு போக வாய்ப்புகள் இருக்கு. செலவுகளும் இருக்கும், வரவுகளும் இருக்கும். கூட பிறந்தவங்களோட இருந்த மனஸ்தாபங்கள் கொஞ்சம் மறையிற மாதிரி இருக்கு. ஆ பெரியவங்களோட அதாவது அனுபவம் உள்ளவங்களோட அறிவுரை கேட்டு நடந்தீங்கன்னா, வியாபாரத்துல கொஞ்சம் முன்னேற்றத்த கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே மகிழ்ச்சியாவும், ஆ உற்சாகமாவும் வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்களோ, குழப்பங்களோ இல்லாம நாளை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா நல்லது. முக்கிய முடிவுகள் பெருசா எடுக்காம இருக்கிறதும், புதிய முயற்சிகள செய்யாம இருக்கிறதும் நல்லது. கூட வேலை செய்றவங்களோட இருந்த பிரச்சனைகள குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் இருக்கும். கலவையான நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ப்ரெஷர், டென்ஷன் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நேரத்தில முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம தெளிவான சிந்தனைகளோட நாள கொண்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு நல்லாவே போகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட பேசும்போதோ, பழகும்போதோ கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. வார்த்தைகள பார்த்து யூஸ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஆ முடிஞ்ச அளவுக்கு இனிமைய பாதிக்காம, அமைதியா ஒதுங்கி போறதோ, விட்டு குடுத்து போறதோ நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாளா இல்ல. கையில இருக்கிற பணம் செலவாகுற மாதிரி இருக்கு. சேமிப்பு கரையாம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கையில இருக்கிற பணத்த சேமிக்கவோ, செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியதோ அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. அது உஷ்ணத்தினால எண்ணெய் பதார்த்தங்கள சாப்பிடாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஓய்வு எடுக்கிறதும் நல்லது. அடுத்த ராசி கடகராசிக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாள் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எதிர்பாராத வகையில் திடீர் செலவுகள் இருக்கு. வரவுகளும் இருக்கத்தான் செய்யும். பெரியவங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எதையோ இழந்த மாதிரி மகிழ்ச்சி குறைஞ்ச நாளாக தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கையும் உறுதியும் வளர்த்துக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. சில புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா உங்களோட வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க. பதட்டத்தோடையும், குழப்பத்தோடையும் நாள கொண்டு போகாம இருக்கிறது நல்லது. வேலை செய்ற இடத்துல புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வராத பழைய பாக்கிகள் தொழில்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் நடுநிலைமையான நாளா கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலைகள நேரத்துல முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திட்டமிட்டு கவனமா செஞ்சீங்கன்னா நல்லது.
தவறுகள் செய்ய ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நேரா தவறுகள் எதுவும் ஏற்படாம பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி செய்ற வேலைய 1 முறைக்கு 2 முறை செக் பண்ணுங்க. இல்லன்னா செஞ்ச வேலைய 1 முறைக்கு 2 முறை செய்றா மாதிரி இருக்கு. பேர் கெடாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு துணைய அனுசரிச்சு போறதோ, விட்டு குடுத்து போறதோ நல்லது. என்ன விஷயம் நடந்தாலும் அத கேஷுவலா எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா, பாதிப்புகள் எதுவும் இருக்காது. வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படுறா மாதிரி தோணுச்சுன்னா, ஒதுங்கி இருக்கிறது நல்லது. விட்டு குடுத்து போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும், செலவுகளும் இருக்கு. ஆனா எதிர்பாராத பண இழப்போ, பண விரயமோ ஆக வாய்ப்பு இருக்கு. செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். பயணத்தின் போது பணத்த கவனமா பார்த்துக்கங்க. செலவு செய்யும்போதும் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெருசா ஒரு பாதிப்பு இல்ல. ஆனா, அ அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக அ பிரச்சனைகள் இருக்கு. அதுக்காக செலவும் செய்றா மாதிரி இருக்கும். அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் இருக்கு. பசங்களால் சில மகிழ்ச்சி தரும் செய்திகள் வீடு வந்து சேர்றது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை இனிமையாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களோட பொறுப்பை அறிஞ்சு நல்ல நடந்துக்கிறது குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மகிழ்ச்சியான நாளாக தான் இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. உங்களோட தன்னம்பிக்கையும் உறுதியும் நாளை உற்சாகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அது உங்களோட திறமைக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. எல்லா விஷயத்துலையும் நன்மை தீமைகளை அறிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் வேலை செய்ய முடியும். தன்னம்பிக்கையோட உறுதியோட இன்னைக்கு நாளை கொண்டு போகலாம். வாழ்க்கைக்கு ஒரு சில ஏற்றங்களை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையை புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு அவங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சியை 2 பேருக்குள்ளேயும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. அது இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் நல்ல ஒரு புரிதலையும் அன்னுணத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். சிறப்பான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்குது. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். பணத்தை கவனமாக கையாளலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சந்தோஷத்துக்கான செலவுகள் உண்டு. அது பரவாயில்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பதட்டம் இல்லாத நாளாக தான் இருக்குது. சின்ன சின்ன வலிகள் இருந்தாலும் ஜாலியாகவே நாளை கொண்டு போகலாம். அடுத்த ராசி கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி இன்றைக்கி 2 இடத்துலையும் சந்தோஷமான நாளாக தான் இருக்குது. பொது காரியங்கள் செய்கிறதுல ஆர்வம் இன்னைக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கூடுதலான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. மனசும் புத்தியும் தெளிவாக இருக்குது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும். நல்ல ஒரு திட்டமிடல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலையில் கூட வேலை செய்கிறவங்க சாதகமாக செயல்படுவாங்க. தொழிலில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். பசங்க வழியில் பெருமை வந்து சேரும். எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். மேலதிகாரிகளோட பாராட்டியும் பெயரையும் பெறக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட இருக்கிற கடமை உணர்ச்சி மற்றும் சேவை மனப்பான்மை எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்குது. கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் நல்லா இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ புதிய பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நடக்க இருக்கிற ஒரு விழா குறித்து துணையோட மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இனிமையான நாளாக கொண்டு போக வாழ்த்துக்கள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்குது. அதை பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவும் திருப்தியாக தான் இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் பணத்தில் கிடையாது. அதிக அளவு சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன முதலீடு செய்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையும் உறுதியும் ஆரோக்கியத்தை நல்லாவே வைத்திருக்கும்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளுன்னு சொல்ல முடியாது. கலவையான நாளா தான் இருக்கு. பொருளாதார நிலை சுமாரா தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளோ, வாக்குவாதங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். வியாபாரத்தில விட்டு குடுத்து போனீங்கன்னா, பிரச்சனைகள தவிர்க்க வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. உங்கள நீங்களே நாள் முழுக்க மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டியது அவசியம். பொறுப்புகள் காரணமா அதிகமான எண்ணங்கள், சிந்தனைகள் நிறையவே இருக்கு. அத எந்த ஒரு விஷயத்தையும் குழப்பிக்காம, தெளிவான சிந்தனைகளோட நாள கொண்டு போனீங்கன்னா, உங் நல்லதா இருக்கும். உங்கள நீங்களே மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் வச்சுக்க வேண்டியது அவசியம். அதிகமா உங்களுக்கு இன்னைக்கு தேவை உறுதியும், தன்னம்பிக்கையும். உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு நாள கொண்டு போங்க. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான வாய்ப்புகள் அமையற மாதிரி இருக்கு. வேலை செய்ற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். புதிய வேலைக்கு மாறணுன்ற எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்சா தொணக்கூட நேர்மையா நடந்துக்குங்க. இல்லன்னா, உங்ககிட்ட இருக்கிற கோவம், எரிச்சல் எல்லாத்தையும் தொணக்கிட்ட காட்டாம, அ அவங்கள புரிஞ்சுகிட்டு கொண்டு போனீங்கன்னா, நாள் அமைதியா போகும். தேவையில்லாத பிரச்சனைகள, வாக்குவாதங்கள ஏற்படுத்தாம ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண வளர்ச்சி கம்மியா தான் இருக்கு. வரவுகள் இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தேவைகள பூர்த்தி செய்றதுக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே கவனம். ஆரோக்கியத்த பொறுத்த அளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும், குழப்பமும் தூங்க விடாம செய்ற மாதிரி இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி விருச்சிக ராசி. சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு நிறைய நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கும். அத தவிர்த்துட்டு நாள முன்னேற்றத்த பாதையில கொண்டு போறதுக்காக உங்கள நீங்களே பாசிட்டிவா கொண்டு போக வேண்டியது அவசியம். எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு விஷயத்திலயும் எதார்த்தமான அணுகுமுறை வேண்டும். அவசரப்படாதீங்க. ஆ உங்களுக்கு குடும்பத்தில வீண் வாக்குவாதங்கள தவிர்த்தீங்கன்னா நல்லது. பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனம். வேலையில அடுத்தவங்கள நம்பி எந்த பொறுப்பும் குடுக்காதீங்க. உங்களோட வேலைகள நீங்களே கவனமா செய்றது அவசியம். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனைகள் இல்லாம நாள கொண்டு போக முயற்சி செய்யுங்க. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கும். மன வருத்தம், மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். தொழில பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உளைச்சல் காரணமா வேலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உங்களோட மன உளைச்சலும், கவனக்குறைவும் காரணமா இருக்கு. அத தவிர்க்கிறது நல்லது. திறமையான முறையில உங்களோட வேலைகள ஒழுங்கமைச்சு பணியாற்றி செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கொண்டு போகலாம். குழப்பம் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. திட்டமிட்டு வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ அன்பு கொடுத்து அன்ப வாங்க முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. ஆ உங்களோட கருத்துக்கள பொறுமையா எடுத்து சொல்லுங்க. உங்களோட குழப்பங்கள தெளிவா சொல்லுங்க. அப்பதான் அவங்க உங்கள புரிஞ்சுகிட்டு நாள கொஞ்சம் அமைதியா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஈகோ இல்லாம, மனசுல இருக்கிற வலிகள ஓப்பனா சொல்றதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா, பிரச்சனை இல்லாத நாளா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அத தவிர்க்க முடியாத குழப்பங்கள் நிறையவே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பணத்த கவனமா கையாளுங்க. பணத்த இழக்காம பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாளா தான் இருக்கும். சுப செலவுகள் உண்டு. மகிழ்ச்சியா அ நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. உங்களோட யோகா மற்றும் தியானம் செய்ற ம் அ ம் பலன் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அ மனச தெளிவா வச்சுக்க உதவியா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மகிழ்ச்சியான நாளாவே தான் இன்னைக்கு இருக்கு. ஆ அதே மாதிரி வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்களோட ஒத்துழைப்பு உங்களோட வேலை பளுவ குறைக்க வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வளர்ச்சிக்காக அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் சமயத்துக்கு கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கு. நண்பர்களும் உறவினர்களோ வருகையால உங்க மனசுக்கு இரட்டிப்பு சந்தோஷம் ஏற்படுற மாதிரி இருக்கு. எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஒரு செக்யூர்டான லைஃப வாழ்ற மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிட்டு நாள கொண்டு போவீங்க.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. மாச கடைசி. அது ஆனாலும் உங்களோட செயல்பாடு, திறமை எல்லாமே வேலைகள திறனோட செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கு. தவறுகள் இல்லாம கவனமா உங்களோட வேலைகள ஒழுங்கமைச்சு செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள் போகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஈகோ இருக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மகிழ்ச்சியா நாள கொண்டு போற வாய்ப்பா தான் இருக்கு. நட்போட பேசி இனிமையான வார்த்தைகள பயன்படுத்தி 2 பேருக்குள்ளயும் இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வெளியில ஒண்ணா போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நல்லா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது சந்தோஷத்துக்கான செலவுகள். அதுவும் இல்லாம தேவையான செலவுகள். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆ சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமும், திடமான மனநிலையும், தெளிவான சிந்தனைகளும் ஆரோக்கியத்த சிறப்பா வைத்திருக்கும். அடுத்த ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க தொடங்குற செயல்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஒரு சிலருக்கு திடீர் பணவரவு ஏற்படுற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஆற்றலும், உறுதியும் நல்லாவே இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் வெற்றி பெறணும் அப்படின்ற உங்க எண்ணம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு உறுதியா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களோட நாளுக்கு ரொம்பவே உதவியா இருக்க மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இன்னைக்கு சுய திட்டமிடலும், புத்திசாலித்தனமும் நெறைய இருக்கு. அது மூலியமா உங்களோட தேவைகள, உங்களோட காரியங்கள உங்க விருப்பப்படி முடிச்சுக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சுப காரியங்கள் கைகூடும். பசங்க வழியில குடும்பத்துல சந்தோஷங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துல இருந்த பிரச்சனைகள் குறையிறது ரொம்பவே மனசுக்கு திருப்தியா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்களுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஆ உங்களுக்கு உங்களோட கடின உழைப்பும், கடின முயற்சியும் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. நீங்க செய்ற வேலைக்கு நல்ல ஒரு பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. கவலைப்பட வேண்டிய நாளே கிடையாது. மகிழ்ச்சியான நாளா தான் போகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் தகுந்த பொருத்தமான ம மனநிலை, கூட நேர்மையோட நடந்துக்கிட்டு, மகிழ்ச்சியான தருணங்கள பகிர்ந்துக்கிட்டு, நாள இனிமையா கொண்டு போற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வெளியில ஜாலியா போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும் நாள் நல்லாவே இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. எதிர்பாராத வகையில பண வரவு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். செலவுகளும் பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய செலவுகள் கட்டுக்குள்ள தான் இருக்கு. சேமிக்கிறதுக்கு அதிக அளவுல முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, ஆரோக்கியம் நல்ல ஒரு ஆற்றலோட இருப்பீங்க. எ எ நல்ல ஒரு ஆரோக்கியத்த பராமரிக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. அடுத்த ராசிக்காரங்க, கும்ப ராசிக்காரங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பசங்களால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல ம் உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட நலன மேம்படுத்துற பயனுள்ள முடிவுகள, அ திட்டங்கள மேற்கொள்றதுக்கு வேண்டாம். எந்த ஒரு புதிய விஷயங்களும் செய்யாம இருக்கிறது நல்லது. குடும்பத்தாரோட ஆதரவு இருந்ததுன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா செய்யலாம். ஆ எந்த செயலா இருந்தாலும், இ 1 முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்ங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆ குழப்பிக்காம, தெளிவான சிந்தனைகளோட நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல தாமதம் ஆகுற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தெய்வ வழிபாடு செய்றது நல்லது. நண்பர்கள் மூலியமா ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தாரோட ஒரு சின்ன ஆதரவு இருக்கு. அதனால எந்த பாதிப்பும் இருக்காது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு அடுத்தவங்க தொழிலையும் வேலையும் நீங்க சேர்த்து செய்ற மாதிரி இருக்கு. முடியாத வேலைகள அவங்களால முடியாத வேலைகள நீங்க இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய வேண்டிய ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கு. ம் மேலதிகாரிகள் கிட்ட சின்னதா பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட பதட்டமும், குழப்பமும் இல்லாம உங்களோட வேலைகள திறம்பட செய்ய வேண்டியது, திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட அன்பா நடந்துக்கிட்டு, மகிழ்ச்சியா நாள கொண்டு போக முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம, நேர்மையா அவங்களுக்கு புரியிற மாதிரி உங்களோட கருத்துக்கள சொன்னீங்கன்னா, நாள் உங்களுக்கு இனிமையா போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு விட செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கட்டுப்படுத்துறது நல்லது. அமைதியா பணத்த கையாளுங்க. பதட்டத்தோட பணத்த கையாளிருந்தீங்க, இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு
முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே துடிப்பா வச்சுக்க வேண்டியது அவசியம். ஓய்வெடுங்க. மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு தியானம் செய்யுங்க. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசிக்காரங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆரோக்கியத்தில கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். ஆ முடிஞ்ச அளவுக்கு ஆ வெளியில இல்லன்னா ஆன்மீக சொற்பொழிவுகள கலந்துக்கிட்டு, நாள வந்து கொஞ்சம் பயனுள்ளதா ஆக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ மனசுக்கு ஆறுதல் அளிக்கிற மாதிரி சில விஷயங்கள், குறிப்பா சொல்லணும்னா தியானம் செய்றது, ஆ இல்லன்னா ஆ அன்னதானங்கள் பண்றது, பிரார்த்தனையில ஈடுபடுறது நல்லதா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல கூட்டாளிகள அனுசரிச்சு போனீங்கன்னா, ஒரு சில நெருக்கடிகள தவிர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். எடுக்கிற முயற்சிகள் எதுவா இருந்தாலும் நிதானமா செயல்பட வேண்டியது அவசியம். அப்பதான் சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாம, அவசரப்படாம செய்ய வேண்டியது, சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, நீங்க அனுசரிச்சு போக வேண்டியதா இருக்கும். உங்க மேல பேர் கெடாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி உங்களோட வேலைகள புத்திசாலித்தனமா, சூழ்நிலைக்கேற்ப திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யுங்க. எந்த ஒரு தவறும் நடக்காம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீங்க காலையிலேருந்து பதட்டத்தோடவும், உணர்ச்சி வசப்பட்டும் நாள கொண்டு போற மாதிரி இருக்கு. அத தொணக்கிட்ட காட்டவே கூடாது. அன்பா நடந்துக்கிறது, பாசமா நடந்துக்கிறது, நட்பா பேசி பழகி நாள நிதானமா, பொறுமையா கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பணத்த கையாளும்போது ரொம்பவே கவனம். குறிப்பா பயணத்தின் போது சேமிக்கலனாலும் பரவால்ல. பணத்த தொலைச்சிட்டு அ வருத்தப்படாம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு வயிற்று வலிக்கான சாத்தியம் இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடுங்க. சரியான உணவ சாப்பிடுறது நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ஆரோக்கியத்த பார்த்துக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு லைவ் கம்பல்சரி இருக்கு. அது மதியம் 3 மணிக்கு இருக்கும். அது உங்களுக்கு பயன்படுற வகையில குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிக்கான பலன்கள் சுய ஜாதகத்த முன்னிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் நீங்க அதிகமா ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் லைவ்ல ஜாயின் பண்றதுக்கு நல்லதா இருக்கும். வேணும்னா நான் வந்து லைவோட லிங்க்க வந்து இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன். அத காப்பி பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். அப்படி இல்லையா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ் பண்ணிக்க சொல்லுங்க. ஷேர் பண்ணிக்க சொல்லுங்க. அ அது அவங்களுக்கும் பயனுள்ளதா அமையும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு செய்ற உதவின்னு நெனச்சு செய்யுங்க. உங்களால பணம், காசு தர முடியலனாலும், அவங்களோட வாழ்க்கைய கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு இது உதவியா இருக்கும். உங்களோட ஆதரவு எங்களுக்கும் உதவியா இருக்கும். நன்றி, வணக்கம்.